வெல்கம் டு த வேல்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேல்ஸில் 60 இன்ச் ஆக்சுவலாக 60 இன்ச்சோட ஒரு ஜஸ்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வேல்ஸில் அந்த 60 இன்ச்சோட பாக்ஸோட ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் 60 இன்ச்சு 4K ஹெச்டி டிவி. இப்போ ஆக்சுவலாக இந்த டிவி ஓப்பன் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான டிவி. இதில் உள்ள ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டாண்டு. நீங்கள் டிவி கீழே ஸ்டாண்டில் வைக்கிறதுக்காக 2 பேஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரிமோட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஏர் ரிமோட்டு. ஆக்சுவலாக ஏர் ரிமோட் வித் மவுஸ், அந்த மவுஸோட மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரிமோட்டு. நார்மலி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட். ஆக்சுவலாக டோட்டலாக 2 ரிமோட்ஸ் இருக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், எல்இடி டிவியோட யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கடுத்து இது கூடிய ஸ்க்ரூஸு அண்டு அந்த ஸ்டாண்டு ஸ்க்ரூஸு அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெர்மாக்குள்ள எடுத்துட்டோம். டிவியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தெர்மாக்குள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 சைடும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே எக்ஸ்ட்ரா ஒரு தெர்மாக்குள் வச்சு அதுக்கு கீழே தான் டிவி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் இருக்க தெர்மாக்குள் 2 எடுத்தாச்சு. இப்போ திரும்ப அகைன் அடுத்த தெர்மாக்குள் எடுத்துட்டாங்க இன்னொரு பக்கமும். இப்போ நம்ம டிவியை வந்து ஓப்பன் பண்ணுறோம். நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக 2 பேர் சேர்ந்தால் தூக்குற மாதிரி இருக்குது வெயிட்டு. டிவி ஓப்பன் பண்ணுறோம். சப்போஸ் பெரிய சைஸ் டிவி பட்ஜெட்டபுளாக வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். ப்ரைஸிங் இது ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 20-30% கம்மியாக இருக்கும். பட் இந்த டிவி வரைக்குமே நம்ம 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு தான் இந்த டிவி பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டிவி இப்போ ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு தென் ரிமோட்டில் இப்போ பேட்ரிஸ் போட்டு ரிமோட் ஆன் பண்ணுறோம். அதுக்கு முன்னுக்கு இப்போ உள்ள என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவோம். கோஆக்சியல் போர்ட் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 USB 3 USB போட்டிருக்கு. அதுக்கடுத்து இந்த 3 USB இது 1 2 3. தென் RF நார்மலாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி சாக்கெட், இது RF சாக்கெட்டு. அது எடுத்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு. HDMI இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது AV போர்ட்டு, AV 1. அடுத்து HDMI வந்து 3 HDMI இருக்கும். 1 2 3 HDMI இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் போர்ட்டு, ஈத்தர்நெட் போர்ட்டு நெட்வொர்க்காக. இப்போ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் வந்து டேரெக்டாகவே வந்து இதில் கொடுத்துக்கலாம். இதான் நெட்வொர்க் போர்ட்டு. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஈத்தர்நெட்லேயும் டேரெக்டாக கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஷோரூமு. சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா மற்ற மாடல்ஸும் பேக்ரவுண்டில் வந்து டெமோஸ் இருக்குது. ஆக்சுவலாக 32 இன்ச்சு 40 43 இந்த மாதிரி எல்லா சைஸஸ் இருக்குது. இப்போ டிவி ஆன் பண்ணுறோம்.
ரிமோட்டில் இப்போ பேட்ரி போடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பிராண்டில் என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் ஃப்ரீ ப்ளஸ் வந்து இன்சுலேஷனும் ஃப்ரீயாக கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அதனால் நீங்கள் சின்ன சைஸுன்னு எந்த சைஸு 32, 40, 43, 50, 55, 60, 65, 70 வரைக்கும் அது நம்ம இன்க்ளூடிங் இன்சுலேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அதுக்குரிய வால் மட்டும் ஃப்ரீ பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ டிவி ஆன் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆன் ஆகிடுச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் வந்து விஸ்டம் ஷேர் அப்படின்ற ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டில் வந்து 8 வெர்ஷன். அந்த வெர்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிப்பேன். பாருங்கள், இப்போ டிவி ஆன் பண்ணி ஆயிடுச்சு. ஸ்மார்ட் டிவி. ஆக்சுவலாக இது ஆர்எஃப்பில் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் மாறி போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒன்று ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா சோர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக டிவியில் இருக்குன்றது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்குது. ஜஸ்ட்டு நான் வந்து HDMI கனெக்ஷன் கொடுக்குறேன் பேக் சைடில். இப்போ ஆக்சுவலாக HDMIயில் ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதான் ஸ்மார்ட் டிவியோட ஹோம் ஸ்க்ரீனு. ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் டிஃபால்ட்டாக அவங்களே வந்து இந்த யூடியூப்பில் ஒரு சில வியூஸ் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சில இது டேரெக்டாக பார்க்குற மாதிரி. இப்போ HDMI ஆன் பண்ணுறோம். சோர்ஸில் செலக்ட் பண்ணிட்டு HDMI மாற்றிட்டோம். HDMI 1 கனெக்ட் பண்ணலாம், 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 பண்ணுறோம். வீடியோ ஆக்சுவலாக நான் காப்பிரைட்ஸ் இஷ்யூன்றதுக்காக டக்குன்னு உடனே க்ளோஸ் பண்ணி மாற்றிருப்பேன். ஆடியோஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டேரெக்டாக எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். இதான் ஹோம் ஸ்க்ரீனு. ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் எப்போயும் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோடனே யூடியூப்பை கிளிக் பண்ண போகாது. என்ன ரீசன் அப்படின்னா இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் நெட்வொர்க்கில் போயிட்டு உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு, உங்களோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை அடித்து யூஸ் பண்ணால். இப்போ நம்மளது ஆக்சுவலாக நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு வேல்ஸ், நம்மளோட ஆஃபீஸோடது, நம்மளோட பாஸ்வேர்டு அடிக்கிறோம். இப்போ ஜஸ்ட் நான் இந்த ரிமோட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த அடிஷனலாக கொடுக்குற ஏர் ரிமோட்னால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். சேம் இதே ஆப்ஷன்ஸ் தான் நம்மளோட 40 இன்ச்சஸ் 43 இன்ச்சஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் செட்டிங்ஸு அந்த மாதிரி பண்ணணுன்னா இந்த வீடியோஸ் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் தெரில அப்படின்னா இந்த வீடியோ ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யாராச்சும் வந்து புதுசாக டிவி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக புரியும். நீங்கள் ஆப்ஷன்ஸு ஃபோனில் டவுட் கேட்க தேவையில்ல, வேறு யார்ட்டையும் கேட்கவும் தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆப்ஷன்ஸு. ஜஸ்ட் இப்போ என்னென்னா நான் என்னோடய பாஸ்வேர்டு மட்டும் டைப் பண்ணுறேன். வைஃபைன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னென்ன நியரஸ்ட்டு உங்கள் வைஃபை இருக்கோ எல்லாமே காமிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா இதில் வேல்ஸு, அபிநெட் கஃபே, அபி அந்த 2-3 இருக்குது. அந்த வேறு நியரஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். நம்மளோட இதில் செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக் கனெக்டட் வந்துட்டு இப்போ கீழே ஒரு வந்துச்சு பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த பின்னாடி இப்போ நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா யூடியூப்பில் வந்து டேரெக்டாக அப்ளை ஆகும். இப்படி ஆண்ட்ராய்ட் டிவியை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி சப்போஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டி எவரி டைம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இப்போ யூடியூப்பு போகிறேன். யூடியூப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ யூடியூப் போகிறாங்க. யூடியூப் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு யூடியூப்பை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சைன்இன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும்.
இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இது என்ன கேட்குது அப்படின்னா யூடியூப்பில் வந்து அப்டேட்டு இப்போ கரண்ட் அப்டேட்டு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண வந்து இப்போ கரண்ட்டாக ரீசெண்டாக அப்டேட் இருக்கலாம் அந்த அப்டேட் மட்டும் கேட்குது. அதை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்க்குறோம். இது ஆக்சுவலாக 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது, 152 பாக்ஸில் இருக்குது. பட் ஆனால் 150 கிராஸில் இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 59.5 இன்ச்சஸ். இது இப்போ நீங்கள் 60 இன்ச்சஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா 59.5 இருக்குது. யூடியூப் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக அந்த கேட்டுச்சு பார்த்திங்கன்னா சைன் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறோம். வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே அதில் மொபைலில் ஓகே அப்படின்னு ரிமோட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூஸ் வரும். இப்போ ஜஸ்ட் நான் 4K வீடியோக்காக ப்ளே பண்ணுறேன். 4K அப்படின்னு ஏன்னா அவங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி தெரியும் அப்படின்றதுக்காக. இப்போ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோஸ் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம். இங்கே இந்த குவாலிட்டி எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4K ப்ளே பண்ணுறேன், இந்த போய்ட்டு ஹெச்டியில் இருக்கும். நம்ம திருப்பி குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறேன். குவாலிட்டியில் ப்ளே பண்ணிட்டேன். இப்போ ப்ளே ஆகும் பாருங்கள். இதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ தான் இதோட முழுமையான ரிசல்ட்டு தெரியும். வீடியோ பொறுத்தவரை எவ்வளோ நீங்கள் நியரஸ்ட்டாக நின்று பார்த்தாலுமே அதோட பிக்சல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இப்போ நார்மலாக 43 வித்தவுட் 4K மாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக பார்க்குறப்ப அந்த பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம லேஸாக டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த 4K சப்போர்ட்டட் டிவியில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். உண்மையிலே ரியலாக ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று அதை வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல பிரம்மாண்டமாகவே இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோலேயே வந்தாச்சு. ஜஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்மளோட சேனல்லையே நான் ஆக்சுவலாக ஒரு சில 4K வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 4K வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோ அப்படின்னு நான் நினைக்கலாம். பட் என்னென்னா நம்ம சேனலு நம்மளோட டிவி யூஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு 4K வீடியோ வேறு இதில் தேர்றதுக்கு போல் நம்மளே நம்ம சேனலில் 4K வீடியோஸ் அப்லோட் பண்ண எப்படி இருக்குன்றதுக்காக ஜஸ்ட் 4K கேமரா வச்சு வீடியோஸும் ப்ராப்பராக எடுத்திருக்கேன். நான் லைட்டாக சீனரிஸ் வீடியோ தான் 4K குவாலிட்டி. அது நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ நாளைக்கு அந்த 4K வீடியோஸ்னு நம்ம 4K வேல்ஸ் டிவி வீடியோஸ்னு போட்டிங்கனாலே தெரியும். வீடியோஸு அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிளியராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு டிவியில் 4K ஒர்க் பண்ணுறதா இல்லையான்றதை நம்ம வீடியோஸ் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் போட்டு செக் பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். நம்ம இன்னும் அந்த சப்போஸ் வேறு எதுவும் நீங்கள் ஏதாச்சும் ரிவ்யூ காட்டுறதுக்கும் நம்மளதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்னும் காப்பிரைட்ஸ் இதெல்லாம் கொடுக்கல நான். அதனால் நம்மளதை வீடியோ நீங்கள் காமிச்சினாலும் இஷ்யூஸ் இருக்காது. இப்போ ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த நோ காப்பிரைட்ஸுக்காக ஒரு ஜஸ்ட்டு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஆடியோ சவுண்டு இருந்துச்சு. ஆடியோ ஆக்சுவலாக மீட் பண்ணியிருக்கோம். என்னோடய ஸ்பீச்சோட ஆடியோ மட்டும் தான் இருக்கும். நான் அடிஷ்னலாக வெறும் அந்த ஆடியோ மட்டும் வேணால் திருப்பி அடுத்து இன்னொரு வீடியோவில் எடுத்து போகிறேன். இதோட ஆடியோ நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கேட்குற நல்ல பேஸோட
நல்ல குவாலிட்டியோடு இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஆடியோக்கு மட்டும் கூட தனியாக ஒரு வீடியோ, ஜஸ்ட் ஒரு 2 minutes வீடியோ அந்த மாதிரி பண்ணுறேன். ஆடியோ வீடியோ குவாலிட்டி அப்படின்னு மட்டும் போட்டு தனியாக போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீ சிம்பிளாக குவாலிட்டி மட்டும் பார்க்குறதுக்கு இருக்கும். இது ஃபுல்லாக ரிவ்யூ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இல்லை ஜஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் பார்க்கணுன்னா ஜஸ்ட் அந்த வீடியோ ஒரு 2 minutes 3 minutes முடிகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆக்சுவலாக 4K நம்ம வேல்ஸ் டிவி நம்ம எடுத்த வீடியோவை ப்ளே பண்ணது தான் பார்த்துட்ருக்கேன். பட் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணால் ஒன்று ஏர் ரிமோட்டு அல்லது வந்து வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீ இதில் ரிமோட்லனா ஜஸ்ட் ஒரு 1 or 2 daysக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்துலாம் ஏன்டா டிவி யூஸ் பண்ணுறோன்னு ரேஞ்சுக்கு போயிடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்மார்ட்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீட்டாக ஒரு வயர்லெஸ் கீபோர்டு மவுஸோ அல்லது நம்ம ஏர் மவுஸ் நம்மகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக 800 to 1500 வரைக்கும் இருக்குது. ஒரிஜினல் மாடல்ஸ் கேட்டிங்கன்னா நம்மளே அனுப்பிச்சுடுவோம். அடுத்து இந்த ஏர் ரிமோட் மட்டும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்றதையும் ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் ஏர் மவுஸ் தனியாக நான் பண்ணுறேன். இதை நான் வேல்ஸ் டெக்னு போட்டு நம்மளோட வீடியோ அந்த ப்ளே பண்ணுறோம். நம்மளோட இந்த 4K வீடியோ இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 4K வீடியோ இது என்னோடய தோட்டத்தோட வீடியோ. இது ஜஸ்ட் லாஸ்ட் வீக் முன்னப்போ நான் என்னோடய தோட்டத்தில் எடுத்த வீடியோ. இது ஒரு 4K வீடியோ தான். நீங்கள் 4K குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்கும். இந்த வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். சேனலில் பார்த்தீங்கன்னா நான் 4Kனா செக் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே இந்த 4K ரிசல்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணலாம். இன்னொன்று நம்மளோட பென்ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். இது 4K வீடியோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறுமலை ஹில்ஸு, அதுக்கடுத்து தென்னந்தோப்பு. எங்களோட நேட்டிவ் திண்டுக்கல். ஆக்சுவலாக இந்த திண்டுக்கல் ஊர் தான். திண்டுக்கல்லில் தண்டல்காரன் அப்படின்ற ஒரு கிராமம் தான் அந்த ஊர். அந்த ஊரோட வீடியோஸ் தான் அது. டெஸ்ட் பண்ணியாச்சு 4K வீடியோஸு. அதுக்கடுத்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இப்போ ஷோ பண்ணுறேன். உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் உள்ள என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. இது வந்து சோர்ஸ் என்னென்ன இருக்குது, ATV AV இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து மேலே இருந்து கீழே பார்ப்போம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த ஃபேவரட்ஸ்னு சொல்லுவாங்க. சும்மா நம்ம ஃபேவரட் வீடியோஸ் மட்டும் இல்லை இருக்கும். ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும், அது இருக்குது. அதுக்கடுத்து நியூஸ் சம்மந்தமானது இருக்கும். அதுக்கடுத்து ஆப்ஸ், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாமே இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே அவங்களோட அப்ளிகேஷனில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது க்ளவுட் டிவி, நெட்ஃப்ளிக்ஸு, MX பிளேயர்,
அப்புறம் மிராகாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாடலை பொறுத்தவரை ஈஸியாக அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரு, அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அதுக்கடுத்து சோர்ஸ். இதில் என்னென்ன இன்புட் கொடுக்கலாம், ஏவி, அதுக்கடுத்து வந்து ஏவி HDMI1, HDMI2, HDMI3, அதுக்கடுத்து நெட்ஒர்க்கு, டைமு, செட்டிங்ஸு, அடுத்து லாங்குவேஜ் 4 இது இருக்குது. இப்போ நெட்ஒர்க் செட்டிங்ஸில் போனோன்னா என்னென்ன இருக்கும் ஒன்று பார்க்கலாம். இப்போ இது ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம டிவைஸ் நேம் வந்து ஸ்மார்ட் டிவி, அதுக்கடுத்து டிவைஸோட மாடல், ஸ்டோரேஜ். இதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2GB 16GB, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 8, சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து 1.00 அப்கிரேடு. இதுதான் இதில் உள்ள ஃபுல் ஆப்ஷன்ஸு. அதுக்கடுத்து இது லாங்குவேஜ், இது நெட்ஒர்க்கு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இது நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். யூடியூப் வீடியோஸ் டக்குன்னு கிளிக் பண்ணேன் 6 மணிக்காக வந்துடும். இது வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதனாலும் கால் பண்ணலாம். என்னோட ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த டிவி வாங்கினாலும் என்ன விலை, இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர் நேமும் இப்போ இன்னும் வர வீடியோ எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் இருக்கும். அதனால் அந்தந்த ஊரில் இருக்கவங்க அந்த ஊரில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸிங் கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள். புதுசாக டிஸ்ட்ரிபியூட்டர் வேணுன்னா மட்டும் எங்களுக்கு இனிமேல் கால் பண்ணலாம். இப்போதைக்கு அங்கே உங்கள் ஊரில் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதே ப்ரைஸ் அவங்க கொடுப்பாங்க டீலர்ஸ்க்கு. கஸ்டமருமே வேல்ஸ் டிவி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து லோக்கலில் உங்கள் ஊரில் எந்தெந்த, இப்போ பாண்டிச்சேரி, சென்னை, அந்தந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம்லாம் கீழே ஷோ ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் வரிசையாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ ஜஸ்ட் இது ஆடியோக்காண்டி இந்த நோ கார்ப்பரேட் மியூசிக்காக ஒன்று போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோலேயே அந்த ஆடியோ பாருங்கள். ஆடியோ கட் பண்ணாமல் தான் இருக்குது. ஆடியோ இப்போ இருக்குது, நல்ல பேஸ் சவுண்டோடு தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.